வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் ஆட்சிக்கு பக்கபலமாக இருப்பவர் நல்லக்கண்ணு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பொற்கால ஆட்சி நடக்கிறது. நல்லக்கண்ணு 100வது பிறந்த நாள் விழாவில் வைகோ பேச்சு. மலையாள நடிகர் வாசுதேவன் நாயர் மறைவு. பிரதமர் மோடி இரங்கல். அன்னதானம் வழங்க விரிவுபடுத்தப்பட்ட திட்டம் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். திராவிட மாடல் ஆட்சிக்கு பக்கபலமாக இருப்பவர் நல்லக்கண்ணு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாள் விழா சென்னை டி நகரில் பாலன் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து கூறி திருவள்ளுவர் சிலையை பரிசாக வழங்கி கௌரவித்தார். அதன் பின்னர் மேடையில் பேசிய அவர் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றும் சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என பாடுபட்டவர் நல்லக்கண்ணு என்று புகழாரம் சூட்டினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளார். பொதுவுடைமை இயக்கத்திற்கும் 100ஆண்டு, ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கும் 100ஆண்டு. இப்படி ஒரு பொருத்தம் யாருக்கும் கிடைத்ததாக நம்மை பொறுத்தவரையில் நாம் கருதிட முடியாது. அப்படிப்பட்ட பெரும் வாய்ப்பை, சிறப்பான வாய்ப்பை, அரிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய நல்லக்கண்ணு அவர்களை நானும் உங்களோடு சேர்ந்து வாழ்த்துவதற்கு விரும்புகிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளபடியாக சொல்லணும்னா நான் வாழ்த்து வரல, வாழ்த்தை வாங்க வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. எல்லாருக்கும் எல்லாம் சமூக நீதியை, சமத்துவத்தை நிலைநாட்டிட வேண்டும் என்ற உணர்வோடு இன்றைக்கு தமிழகத்தில் உங்கள் அன்போடு ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் உறுதுணையாக, பக்கபலமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் அமைதியாக, அடக்கமாக, அதே நேரத்தில் ஆழமாக எதையும் சிந்தித்து வெளிப்படுத்தக்கூடியவர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் நேரில் கலந்து கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி பொன்னாடை போர்த்தி நல்லக்கண்ணுவிற்கு வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் பேசிய வைகோ இந்துத்துவா சக்திகள் இந்த நாட்டை இந்து நாடாக மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இப்பொழுது இந்தியாவிலேயே அரசியல் சோதனை வந்திருக்கிறது. தமிழகத்திற்கும் அந்த சோதனை வட்டமிட பார்க்கிறது. இந்துத்துவா சக்திகளும் RSS காரர்களும் அவர்கள் இந்த நாட்டை இந்து நாடாக ஆக்கிவிட வேண்டும், கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் ஓட்டுரிமை இல்லாமல் செய்துவிட வேண்டும், தலைநகர் டெல்லியை வாரணாசிக்கு மாற்ற வேண்டும், இந்தியும் சமஸ்கிருதமும் தவிர வேறு மொழிக்கு இங்கு இடமில்லை என்று அவர்கள் ஒரு பிரகடனத்தை 2022 அலகாபாத், இப்பொழுது அதற்கு வேறு பெயர் வைத்து விட்டார்கள், அந்த இடத்திலே அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதன் அடிப்படையில் தான் அம்பேத்கர் புகழ்பெற்று இந்த நாட்டை வழிநடத்துகின்ற அரசியல் சட்டத்தை தந்திருக்க, நாட்டு துரோகி சாவர்கர் படத்தை மைய மண்டபத்திலே டெல்லியிலே திறந்து வைத்திருப்பது அந்த மைய மண்டபத்துக்கே ஒரு அழுக்கு ஆகும். அந்த சாவர்கரை புகழ்ந்துவிட்டு, கொலகார கோட்சையை புகழ்ந்துவிட்டு, வீர தியாகிகளை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற வேலையிலே அந்த இந்துத்துவா சக்திகள் முனைந்து பார்க்கின்றன. முளையிலேயே கிள்ளி எரியக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு, திராவிட இயக்கத்திற்கு உண்டு, பொதுவுடைமை இயக்கத்திற்கு உண்டு. அப்படி இணைந்து நாங்கள் இங்கே கரம் கோர்த்து செல்லுகிறோம்.
பிரபல மலையாள எழுத்தாளர் வாசுதேவன் நாயர் மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரபல மலையாள எழுத்தாளர் எம்.டி. வாசுதேவன் நாயர் இதய செயலிழப்பு காரணமாக நேற்றிரவு காலமானார். அவரது மறைவை ஒட்டி அரசியல் தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், அமைதியானவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் குரல் கொடுத்தவர் வாசுதேவன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது பிரிவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். கோவை மருதமலையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் மதுரை கள்ளழகர் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் அறங்காவலர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் 31ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் சென்னை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யும் என்றும் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபருக்கு நீதிமன்ற காவல் விதித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் மர்ம நபர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாணவி அளித்த புகாரின் பேரில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் ஆணையர் பத்மாவதி 4 சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் கோட்டூர்புரம் மண்டபம் சாலையில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் என்பவர் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகரில் பள்ளி மாணவிகள் 30 நிமிடம் 30 நொடிகள் திருப்பாவை பாடிக்கொண்டே பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் நடேசர் நாட்டியாலயா சார்பில் மார்கழி மாதம் ஆண்டாளின் சிறப்புகளை போற்றும் வகையிலும் 150க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆண்டாள் வேடம் அணிந்து தொடர்ந்து 30 நிமிடம் 30 நொடிகள் திருப்பாவை பாடிக்கொண்டே பரதநாட்டியம் ஆடி யூவின் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் மற்றும் அவார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். இந்த செயல் பார்வையாளர்களின் மனதை நெகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. அரியலூரில் மாணவன் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காமராஜபுரம் பகுதியை சேர்ந்த நகுலன் என்ற பள்ளி மாணவன் ஏரியில் சக சிறுவர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். தற்பொழுது மாணவரின் உடலை தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோளிங்கர் நரசிம்மர் கோவிலில் நடிகை விந்தியா சுவாமி தரிசனம் செய்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலுக்கு திரைப்பட நடிகை விந்தியா சுவாமி தரிசனம் செய்துள்ளார். அங்கு திருக்கோவில் சார்பாக அவருக்கு பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன் பின்னர் கோவில் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்துள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் மன வளர்ச்சி குன்றிய குழந்தையை போல ஒன்றிய அரசு அடம் பிடிப்பதாக ஷக்கீல் அகமது விமர்சித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இந்திய தேசிய லீக் கட்சியின் மண்டல நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தேசிய தலைவர் பேராசிரியர் முகமது சுலைமான் சாகிப் மற்றும் மாநில துணைத் தலைவர் பஷீர் அகமது, தேசிய துணைத் தலைவர் ஷக்கீல் அகமது உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் முகமது சுலைமான், ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் ஒன்றிய அரசு மன வளர்ச்சி குன்றிய குழந்தையை போல் அடம் பிடிப்பதாக விமர்சித்துள்ளார். மேலும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி ஏழை எளிய நடுத்தர மாணவர்களின் கல்வியை ஒன்றிய அரசு கேள்விக்குறி ஆக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
It is once again, it is against the spirit of federalism. They want to take away the right of the states. They are a source of political space. They want to finish. So we are against one nation, one election. That is nothing but brainchild of RSS. I call it brainchild of RSS. திருப்பூர் சாய கழிவு ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் ஆனைப்பாளையம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் விவசாயம் பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியை சுற்றி 4 சாய ஆலைகள் துவங்கப்பட்டதால் ரசாயன கழிவுகள் அவர்களது கிணற்றில் கலந்து தண்ணீர் விஷமாக மாறி உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மாசு கட்டுப்பாடு வாரியம் மற்றும் ஊத்துக்குளி வட்டாட்சியர் அலுவலகம் என பல முறை மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கை மேற்கொள்ளாததால் சாய ஆலைகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி மேட்டுப்பாளையம் அருகே ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு தர கோரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மேட்டுப்பாளையம் அருகே அரசு நீர்நிலை மற்றும் காலி இடங்களை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அந்த இடங்களை மீட்டு குளத்தை வெட்டி தர வேண்டி ஊராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அரசு துறை அதிகாரிகளை கண்டித்தும் குடிமனை பட்டா இல்லாதவர்களுக்கு குடிமனை பட்டா வழங்க வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பிரகாஷ் தலைமையில் அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 57,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 25 ரூபாய் உயர்ந்து 7,125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 100 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தஜிகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தில் ரிக்டர் அளவு 4.5 பதிவாகியுள்ளது. மத்திய ஆசியாவில் உள்ள தஜிகிஸ்தானில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேசிய நில அதிர்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி நிலத்துக்கடியில் சுமார் 130 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.5 அலகுகளாக பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கத்தால் பொருள் சேதமோ உயிர் சேதமோ ஏதும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். திராவிட மாடல் ஆட்சிக்கு பக்கபலமாக இருப்பவர் நல்லக்கண்ணு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பொற்கால ஆட்சி நடக்கிறது. நல்லக்கண்ணு 100வது பிறந்த நாள் விழாவில் வைகோ பேச்சு. மலையாள நடிகர் வாசுதேவன் நாயர் மறைவு, பிரதமர் மோடி இரங்கல். அன்னதானம் வழங்க விரிவுபடுத்தப்பட்ட திட்டம் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.